பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள். சார் வணக்கம். விகடனோட அந்த கேலி சித்திரத்தை கருத்து சுதந்திரமாக பார்க்குறீங்களா அல்லது பிரதமர் மீது உள்ள வன்மமாக பார்க்குறீங்களா? இது சம்பந்தமாக நேற்றைக்கு கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃப் போலீஸை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் விகடன் மேலே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், விகடன் ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளார நம்மளுடைய பிரதமர் மேலே 7-8 படங்கள் கேலி சித்திரங்கள் போட்டிருக்கு. அந்த கேலி சித்திரங்கள் அரசியல் ரீதியானது. அதாவது அடிமனதில் விகடனுக்கு இருக்கக்கூடிய தேசத்தின் மீது இருக்கக்கூடிய, குறிப்பாக மோடி மீது இருக்கக்கூடிய வக்கரம், பொறாமை, இவை வெளிப்படுது. ஏன்னா விகடனுடைய ஆண்டு விழாக்களில் நக்சலைட்டுகள் பேசுகிறார்கள். அதனால் 100 ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய அந்த விகடன், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட விகடன், தேசியவாதிகளை ஆதரித்த விகடன் இன்றைக்கி நாசமாக போச்சு. கொள்கை ரீதியாக தேசத்துக்கு எதிரான சிந்தனைகளை உள்ளவர்களை வேலைக்கு வச்சிருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு ஒரு ப்ரிலூடு நான் கொடுக்கறதுக்கு காரணம், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிரதமர், அதாவது என்ன சொல்லுவாங்க, அதிசயமாக இந்த நாடு பிச்சைக்கார நாடு, ஏழைகளின் நாடு, பாம்பாட்டிகள் நாடுன்னு சொன்ன நாடு கடந்த 10 வருஷமாக உலகம் புகழுகின்ற அளவில் ஒரு பிரதமரை பெற்று அவர் அவருடைய செயல்பாடுகள்னால இந்தியாவினுடைய மதிப்பு மிக பிரம்மாண்டமாக வசந்திருக்கு. மன்மோகன் இருந்த காலத்தை நினச்சி பாருங்கள். டம்மி பொம்மை, மன்னிக்கணும் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு, அப்படி தான் அவருடைய படம், அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொம்மை போகிற மாதிரி தான் போவார். இந்தியா வாஸ் நாட் அட் ஆல் ரெக்கக்னைஸ்ட். இந்த சூழ்நிலையில் முந்தா நாள் போயிருக்காரு ட்ரம்ப், இவருக்கு சேரை தூக்கி பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறார். இந்தியாவுக்கு, உலக நாடுகளுக்கு அவர் போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே எக்கனாமிக்கலி அந்த நாடுகள் அடிபடுது. இவர் இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒன்றுமே செய்யலை, எதிராக. இந்த சூழ்நிலையில் போயிட்டு நல்ல பேரை வாங்கிட்டு வந்திருக்கிற அவருக்கு மாலை சூடி, மகுடம் சூடி, மரியாதை சூடி பாராட்ட வேண்டிய ஊடகங்கள் வெளிநாட்டினுடைய ஜனாதிபதிக்கு பக்கத்தில் கை கால் விலங்கு போட்டு உட்காந்து, வெட்கம் இல்லை, மானம் இல்லை, ரோசம் இல்லை, நீ உட்காந்துருக்கிற மாதிரிடாது. உன்னை எப்படி அவமானப்படுத்தினால் அதே மாதிரி கார்ட்டூன் போட்டு உங்கள் வீட்டுக்காரங்களை வேறு விதத்தில் சித்தரித்து கார்ட்டூன் போட்டால் அதுவும் இதுவும் ஒன்று. ஏன் இந்த வார்த்தையை விஷயம் பண்ணேன்னா, வக்கரத்தின் எல்லை. அவரை அவமானப்படுத்துவதாக சொல்லி தேசத்தை அவமானப்படுத்துகிறார்கள். அதனால் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக, ஒற்றுமைக்கு எதிராக, தேசத்தினுடைய மரியாதைக்கு எதிராக விகடன் கார்ட்டூன் போட்டிருக்கிறது. இது கருத்து சுதந்திரம் அல்ல, இது பத்திரிகை சுதந்திரம் அல்ல, தேச விரோதம். இது தேச விரோதம். இந்த தேச விரோதத்துக்கு விகடன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். விகடன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஏறி நீ பார்ப்போம், அடுத்த நிமிஷம் உள்ளார போயிடுவார் தேச துரோக வழக்கில். அதை எழுதிட்டு பத்திரிகை சுதந்திரம் சொல்லுவியா, கருத்து சுதந்திரம் சொல்லுவியா? அதே மாதிரி இந்தியாவுடைய ஜனாதிபதி ஏதாவது ஒரு கார்ட்டூன் போடு, நீ அது பத்திரிகை சுதந்திரமா? ஏன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கார்ட்டூன் போட நெஞ்சு குதிக்காதா உனக்கு? பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரிலே தேசத்திற்கு அவமானம் ஏற்படுத்துவர்களை எந்த ஒரு சுய சிந்தனை உள்ள தேசபக்தனும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இல்லை, இதற்கான காரணமாக அவங்க சொல்கிறது, பிரதமர் அங்கே கண்ணியமாக நடத்தப்பட்டார், ஆனால் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய இந்தியர்கள் அந்த அளவுக்கு கண்ணியமாக நடத்தப்படலை, அதனால அதை விளக்கும் விதமாக இந்த கார்ட்டூன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல சால்ஜாப்பு பதில் இது, நல்ல சால்ஜாப்பு பதில். அவன் நாட்டினுடைய சட்டம் என்ன? இல்லீகல் இமிகிரன்ஸை காலையும் கையிலையும் விலங்க போட்டு தான் பண்ணுவான், அவன் நாட்டினுடைய சட்டம். அதனால போட்டு இந்த தேசத்துல மண்ணில் இறங்கணும்னு அதை போட்டு கூட்டு வந்தோமா, உடனே உடைச்சோம்ல. சரி, அவன் காலில் மைக்ரண்ட்டுக்கு போடுவான் சட்டம், அதனால பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோமா, நம்ம உடனே கண்டனம் தெரிவிச்சோம்ல. கண்டனம் மட்டும்தான் தெரிவிக்க வேண்டும், அந்த முடியும். காரணம், அந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி உள்ளுக்குள்ள போனவன அந்த நாட்டு சட்டம் தான் தண்டிக்க முடியும். பாகிஸ்தான்லேருந்து இங்கே இந்திய தண்டனை சட்டம் தானே பயன்படுது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா,
வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவனுக்கு இந்திய சட்டம் செல்லுமா, பர்மா சட்டம் செல்லுமா? இது வந்து விதண்டவாதமான ஆர்குமெண்ட். சரி, இதற்காக இணையதளத்தை முடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் இணையதளத்தை முடக்கினதா அதிகாரப்பூர்வமாக எதுலேயும் தகவல் இல்லை. ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலை, அதனால் முடங்கிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து சட்டப்பிரகாரம் எல்லாத்தையும் செஞ்சு உங்கள் இணையதளத்தை முடக்கலைன்னு உங்களுக்கு பெரிய கோபமாக இருக்குது. ஆனால் தேசத்தினுடைய பிரதமருக்கு செய்யறதுக்கு முன்னால் உங்களுக்கு மூளை வரலையா, அறிவு வேலை செய்யலையா, அது தப்புன்னு தோணலையா? அதுக்காக நீங்கள் எப்படிலாம் செஞ்சுருக்கீங்களா? இல்லை, சட்டப்படி தான் செஞ்சுருக்கு, சட்டப்படி செஞ்சுருக்கான்னு ஐஎன்பி மினிஸ்டர் முருகன் சொல்லியிருக்காரு. அதற்கு மேலே விளக்க வேண்டியதில்லை. இந்தியாவினுடைய ஐஎன்பி மினிஸ்டர் இதுக்கு சம்பந்தப்பட்டவரே சொல்லிட்டார், சட்டப்படி தான் செஞ்சுருக்குன்னு. அதுக்கு மேலே உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நெருக்கடி காலத்தை வந்து நினைவூட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வைகோ சொல்லியிருக்காரு. நெருக்கடி காலத்தில் இருந்தவன் நான். நெருக்கடி காலத்தில் வைகோ எங்கே இருந்தார்னு எனக்கு தெரியும். நெருக்கடி காலத்தில் திமுக எங்கே இருந்துன்னு எனக்கு தெரியும். 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இந்திரா காந்தியால். அதுக்கப்புறம் திமுக மாவட்ட செயலாளர்கள்லேருந்து மந்திரிகள்லேருந்து எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாங்கிறது எனக்கு தெரியும். அவசர நிலைமையில் அண்டர் கிரவுண்டில் RSS சார்பாக தைரியமாக வேலை செய்து கொண்டிருந்தவன் நான். திமுகவுடைய அத்தனை கட்சிக்காரன் ஓடி ஒளிஞ்ச உடனே அவன் இருந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து நாட்டின் நடப்பை சொல்லி நம்பிக்கை தந்தவன் RSS காரர்கள். அதில் ஒருத்தன் நான். சலவை கடைகளிலே இருந்த திமுக காரையினுடைய வேட்டிகள் இருந்ததால் அதில் இருக்கிற இன்சியலை வச்சு உங்க கண்டுபிடிச்சு உங்கள் வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற பயத்தில் கருப்பு சிவப்பு வேட்டியில் இருந்த கரையை கட் பண்ணி போட்டு தப்பித்து போன மானம் கெட்டவர்கள் நீங்கள் பேசுறீங்களா அவசர நிலைமை பற்றி கவலைப்படுறது? சரி, அதே அவசர நிலைமையில் என்ன பண்ணீங்க? அவசர நிலைமையில உள்ள போய் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டு எத்தனை பேர் காலாகிரகத்தில் இருந்தது போல இருந்த காலத்தில் அது முடிஞ்சு 77 இந்திரா காந்தியோட கூட்டணி இந்திரா காந்தி தோற்று போகிறாங்க. 80ல் உடனே போய் சேர்ந்தீங்களே, உடனே மானங்க இந்தியா இந்த நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி தருகன்னு கோஷம் போட்டுக்கிட்டு போனீங்களே, கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்ததா? உங்கள் லாங்குவேஜில் கேட்குறேன். மானங்கட்டவர்கள் சொல்கிறதா அல்லது பதவி வெறி பிடித்த மோசமானவர்கள் சொல்வதா? நீங்கள் பேசாதீங்க அவசர நிலைமை பற்றி, அதோடு நிப்பாட்டிங்க. தொடர்ந்து ஹிந்தியை திணிக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய ஒரு இதுதான் வந்து புதிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையோட பிளானே வந்து அதுதான், ஹிந்தி திணிக்கிறதா அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்து இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அதாவது இத்தனை நாள் நான் வந்து கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறேன். இவ்வளோ நாள் இறுக்கி மூடி இருந்தானுங்க திமுக, இப்போயும் வாயை திறந்தான். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், இப்போயும் வாயை திறந்தான். கணக்கு கேட்டதால் வந்த பிரச்சனை. 71 வந்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், டிஸ்மிஸ் பண்ணாங்க அவங்க. இப்போ கணக்கு இருக்குது யார்? மத்திய அரசாங்கம். அதனால் புதிய கல்விக் கொள்கை தமிழுக்கு எதிரானது, ஓரவஞ்சனை, மாற்றாந்தாய் மனப்பான்மை, அல்வா கொடுக்குறார்கள். ஏண்டா உங்கள் லாங்குவேஜ் ஏண்டா திருப்பி திருப்பி பேசுகிறீங்க? புதுசாக மாற்றி பேசுங்களேன். இதை தவிர உங்களுக்கு வார்த்தையே இல்லையா? தமிழிலேயே வேறு வார்த்தை தேடி கண்டுபிடிக்க முடியாத தரமற்றவர்கள் பேச்சு. என்ன கணக்கு கேட்டதுனால வந்து ஆகி போச்சு. 2024 பிப்ரவரி 23 அன்னைக்கு மத்திய எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு மாநில அரசுக்கு எழுதின கடிதத்துக்கு பதில் எழுதுகிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அப்போ வந்து சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரி, ராஜேஷ் குமாருங்கிற சென்ட்ரல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுடைய IAS ஆஃபீஸருக்கு பதில் எழுதுகிறாங்க. 15/3/24 என்ன எழுதுகிறாங்க? இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இதற்கு உண்டான தொகையை எங்களுக்கு உடனே கொடுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்துட்டீங்க, 3 4வது இன்ஸ்டால்மெண்ட் கொடுங்க. உடனே வந்து நிர்மலா சீதாராமனும் தர்மேந்திர பிரதானும் குறிப்பாக இப்போ கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லிச்சோ அந்த வேலையை செய்யாமல் வேறு வேலைக்கு அந்த பணத்தை ஃபஸ்ட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பயன்படுத்திட்டு இப்போ 3 நாளில் இந்த கேள்வி கேட்குறியே, எப்படி நான் காசு கொடுப்பேன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், புதிய கல்விக் கொள்கை என்னங்கிறது அப்புறம் பேசுவோம். ஒரு கல்விக் கொள்கைக்கு காசை வாங்கிட்டு அதை செய்யாமல் வேறு விஷயத்துக்கு வரிய என்ன அந்த வேறு விஷயம்? அதாவது 40% தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணம், 60% மத்திய அரசாங்கத்தினுடைய பணம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கு பேர் PM ஸ்ரீ ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டினுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேளுங்க, தமிழ்நாட்டு மக்களே கேளுங்கள். அதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் கிளாஸ் வரையிலும்
அவனுடைய தாய்மொழி. நம்ம தமிழை படிக்கணும். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 3ஆம் கிளாஸ் தமிழே படிக்க தெரியலன்னு இது இவங்க லட்சணம் வெளியே தெரியுது. 87% மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. அந்த கதை அப்புறம் போவோம். நம்ம இப்போ தமிழை 5ஆம் வகுப்பு வரை நாங்கள் படிக்க வைப்போம், அது கட்டாய பாடம் என்பது புதிய கல்விக் கொள்கை. சரி, இதில் என்ன புதிய புதுமை? தமிழ்நாட்டில் எல்லோரும் படிச்சுட்டானா? இல்லை. 56,000 அரசு பள்ளிகள் இருக்கிறது, 13,000 சிபிஎஸ்சி பள்ளி இருக்கிறது, 52 லட்சம் மாணவர்கள் தமிழ் அரசாங்க பள்ளிக்கூடங்கள், 56 லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். புரிஞ்சுங்க, 56 லட்சம் மாணவர்கள் 3 லாங்குவேஜ் படிக்கிறான். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் 48,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலுத்துகின்ற பட்ஜெட் செலுத்துகின்ற தமிழகத்தினுடைய 6 அரசு பள்ளி மாணவர்கள் 2 லாங்குவேஜ். என்ன நியாயம்? என்ன நியாயம்? சரி, தமிழில் படிக்கிறோம், அந்த தமிழை ஊக்குவிக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லுது புதிய கல்விக் கொள்கை? அப்புறம் என்ன சொல்லுது? 5ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரலாம் அவன் விரும்புகின்ற மொழி. தமிழ் ஆங்கிலம் போக அவன் விரும்புகின்ற மொழி. தமிழ்நாட்டில் தெலுங்கு தெரிஞ்சவங்க இல்லையா? கன்னடம் மதட்டங்காக இருக்கிறவங்க இல்லையா? மலையாளம் இல்லையா? ஏன் நீங்கள் சொல்லக்கூட உருது இல்லையா? அதை விட முக்கியமானது குஜராத்திகள் இல்லையா? மராட்டிகள் இல்லையா? அஸ்ஸாமியர்கள் இல்லையா? இவங்களுடைய மதட்டங்க படிடா, அவனுக்கு சொல்லிக் கொடுடா. அவனுக்கு விருப்பம் இருக்கும்ல, அவனுக்கு ஆசை இருக்கும்ல, அவனுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்கிறோம். ஹிந்தி படிக்காமல் போ, உன் இஷ்டம். எவன் உன்னை படிக்க சொன்னான்? உன் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு நீ சொல்லிக் கொடுப்ப ஹிந்தி. தொலைஞ்சு போய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு. ஆனால் இந்தியை பற்றி பேச்சே இங்கு இல்லை. 3வது மொழி பற்றி, 3வது மொழி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் புத்திசாலி ஆகிட்டான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பயப்படுறீல்ல, அதனால தானே சொல்லித்தர மாட்டேங்கிறேன். இது 5லேருந்து 8. 8க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள். அந்த தொழிற்கல்வியை கற்றுக்கிட்டு என்ன லாபம்? அவன் சுய காலில் நிற்க ஆரம்பிச்சிருவான், சுய சிந்தனையோடு ஆரம்பிச்சிருவான், செல்ஃப் என்டர்பிரனர் ஆகிடுவான், நியூ என்டர்பிரனர் ஆகிடுவான். மத்திய அரசு கோடிக்கணக்கில் காசு கொடுக்குது, அவன் பணக்காரன் ஆகிடுவான். உனக்கு மூட்டை தூக்க மாட்டான். அதனால தாண்டா நீங்கள் அல்வா கொடுக்குறீங்க அல்லது வேறு புறக்கணிக்கிறீங்க, ஓரவஞ்சனை செய்கிறீங்க. இதை சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு சவால் விடுகிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் ஒரு ஓட்டெடுப்பு நடத்து. 3வது மொழி வேண்டுமா வேண்டாமா, அது என்னவா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கேளு. 98-99% பெற்றோர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். அதனால் 40 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறதுன்னு பேசுகிறாரு அன்பில் மகேஷ். 40 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை நீ தான் ஏன் கேள்விக்குறியாக்குற? அவனுக்கு 3வது மொழி சொல்லித்தராம உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு, உன் பையனே சொல்கிறான்ல நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு, அவனுக்கு இருக்கிற சலுகை மற்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடாதா? ஆக மொத்தம் அரசு பள்ளிகளின் குழந்தைகள் உங்கள் கோட்பாடுகளை தூக்கி சுமக்கும் அடிமைகளா? ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லேவ்ஸ் டு ஷோல்டர் யுவர் outdated doctrine of DMK? outdated doctrine of DMK. ஆகவே இதற்கு நாங்கள் தமிழ்நாட்டை அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டுனுடைய இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, கணக்கு கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, என்ன கணக்கு கேட்டாங்க? என்ன கணக்கு கேட்டாங்க? எதுக்கு செலவழிக்கணும், அதுக்கு செலவழிக்கலை. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். SSA சர்வ சிக்ஷா அபியான் யார்? உலகம் போற்றும் உத்தம தலைவன் அடல் பிஹாரி வாஜ்பாய் 2001 கொண்டாந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% அரசு பள்ளிகளுடைய கட்டடங்கள் SSAல வந்துச்சு. அது வரலாம் மரத்தடிக்குள்ள காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி தான் நீ கருணாநிதி ஆட்சி காலத்துலையும் போட்டு காமிச்சிங்க. மரத்தடியிலும் மாட்டுக்கோட்டையிலும் சிமெண்ட் சீட்டு கோட்டையிலையும் இருந்த ஸ்கூலை முழுவதுமாக கான்கிரீட் கட்டடத்துக்கு கொண்டு வந்து SSA 70% ஸ்கூலு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளில் ட்ராப் அவுட் கிடையாது. ஏன்? SSA என்ன பண்ணாங்க? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு 10-12 டீச்சர்ஸை தனியாக போட்டாங்க. 10 நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்டூடெண்ட்டு வரலைன்னா வீட்டுக்கு போனாங்க, பேசினாங்க, கவுன்சில் பண்ணாங்க.
அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டாந்தாங்க. அதனால் ட்ராப் அவுட்டு போச்சு. அப்படிப்பட்ட வகையில் ஏன் இன்றைக்கி இந்த நீங்கள் இதை பற்றி கேட்குறீங்க, எதை பற்றி கேட்குறீங்க? நியூ எஜுகேஷனல் பாலிசியை பற்றி கேட்குறீங்க. அதில் பள்ளி வளாகம் பகிர்வு என்கின்ற வார்த்தை இருக்குது. என்ன, பல பள்ளிக்கூடங்கள் பல ஆரம்ப பள்ளிகளோட விளையாட்டு மைதானம் கிடையாது, லேபு கிடையாது, போதிய ஆசிரியர்கள் கிடையாது. இந்த பள்ளி வளாக பகிர்வு என்பதன் மூலமாக பக்கத்தில் இருக்கிற மிடில் ஸ்கூலு, ஹையர் ஸ்கூலு, ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூலு இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும் அந்த லேபும் அந்த வளாகமும் இப்போது பகிர்ந்து கொள்ளப்பட்டு ஆரம்ப பள்ளி மாணவர்களோ அல்லது இது கிடைக்காத மற்ற மாணவர்களோ பலனடைவார்கள். அதை அடையக்கூடாதா? நான் இந்த ஸ்டாலினை கேட்குறேன், உதயநிதியை கேட்குறேன், அன்பில் மகேஷை கேட்குறேன், அதை அடையக்கூடாதா? உங்கள் பையங்க தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கூலில் பிரம்மாண்டமான ப்ளே கிரவுண்டில் விளையாடணுமா? அதை சொல்லுகிறோம். அதனால் என்ன கணக்கு கேட்டாங்கன்னு நான் சொன்னேன், ஆரம்ப பள்ளிகளிலையும் இப்போ இருக்கக்கூடிய நடுத்தர பள்ளிகளிலையும் பயில்விப்பதற்கு புதிய ஆசிரியர்களை நியமியுங்கள். இங்கிலீஷுக்கும் கணக்குக்கும் அந்தந்த சப்ஜெக்டுக்கும் ஆசிரியர்கள் இல்லாத போது புதிய ஆசிரியர்களை நியமிங்கன்னு சொன்னோம். அதுக்கு காசு கொடுத்தோம். ஆசிரியர் இல்லாத குறையை நீக்குங்கன்னு சொன்னோம். நீ என்ன பண்ண அந்த காசை? அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ண அந்த காசை? ஏற்கனவே சர்வசிக்ஷா அபியானில் எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் நியமிச்சோம் இல்லை, அந்த டீச்சரை கொண்டு போய் இதில் போட்டதாக கணக்கு காண்பித்து, அண்டர்லைனுங்க, கணக்கு காண்பித்து, இந்த வேலையை அவங்க செய்யலை, கணக்கு காண்பித்து காசை கொள்ளையடித்தாய். காசை கொள்ளையடித்தாய். அதாவது கவர்மெண்ட் an official body, a legal body, a மக்கள் people's representative body was looting the government's money, central government money. போட என் மேலே கேஸ் போட, நீ இல்லைன்னு சொல்லி கேஸ் போடு. அதனால் 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்காததற்கு காரணம் 1வது 2வது இன்ஸ்டால்மெண்ட்டை நீ சொன்னபடி பயன்படுத்தலை. சரி, புதிய ஆசிரியர்கள் நியமித்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல, அவங்க உள்ளே வருவாங்கல்ல. அந்த ஆசிரியர் பணியை கெடுத்தாய் அல்லவா? அதுக்கு எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்கிறது? கெடுத்து அதோடு பழைய ஆசிரியர்களுக்கு காசு கொடுத்ததாக கணக்கு கொடுத்து மக்களை ஏமாத்தின. அதை கேட்டால் என்ன சொல்கிற? வயிற்றில் அடிக்கிறார்கள், ஓரவஞ்சனை. வயிற்றுலேயே அடிக்கிறோம், ஆசிரியர்கள் வயிற்றில் நீ அடித்த, ஓரவஞ்சனை செய்கிறார்கள். தமிழ் மாணவர்களுக்கு வந்து சேரக்கூடிய பெனிஃபிட்ஸை நீ ஓரவஞ்சனை செய்த. ஆகவே புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு என்கின்ற மாய் மாலங்களை சொல்லி இனி மக்களை ஏமாற்ற முடியாது. மகேஷ் ஜி அவர்களே, மும்மொழி கொள்கையை சட்டம்னு அமைச்சர் சொல்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே அது சட்டமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. 2006 2001 நான் வரேன். 1986 தான் கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தியினுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அது 5 வருஷத்துக்கு 5 வருஷம் மாற்றப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. 2001 நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க், அந்த NCF, அந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் கம்பல்சரி ஃபார் எவ்ரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதுவரையிலும் கம்பல்சரி தான், அதுலேயும் கம்பல்சரி. அப்போ யூபி அரசாங்கத்தில் யார் பங்குதாரர், யார் பார்ட்னர், யார் மந்திரி? இந்தியும் சான்ஸ்கிரிட்டும் கம்பல்சரின்னு சொன்னதில் நீங்கள் தாண்டா மந்திரிகளாக இருந்தீங்க. எப்படி ஏமாத்துறீங்க? 2019 புதிய கல்விக் கொள்கையில் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கப்பட்டதில் நரேந்திர மோடி அவர்களுடைய டேபிளில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதில் 3வது மொழி இந்தி என்று இருக்கிறது. நீ சொல்கிறிய இந்தி வெறியன், இந்தி திணிக்கிறார்கள்னு. நரேந்திர மோடி சொன்னார், இந்தி என்று இருக்கிற வார்த்தையை மாற்றி விருப்ப மொழி, அவனுக்கு தேவையான மொழி என்று மாற்றுங்கள்னு சொன்ன. அதை தான் மாற்றிருக்கோம். அதை மாற்றி இன்றைக்கி கொண்டாந்தா நீ இந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்கிறியா? அதனால் 2005 நீ இந்தி திணிக்கிற கூட்டணியில் இருந்த, 2009 இந்தி திணிக்கிற கூட்டணியில் இருந்த, 2014 வரலும் அதில் தான் இருந்த.
அப்போ மாயமாலம் வாய்ஜாலம் ஏமாற்று வித்தை மக்களை திசை திருப்புகின்ற செயல் நீ கொள்ளையடித்ததை மறைப்பதற்காக செய்வது தான் இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை, ஓர வஞ்சனை என்பதெல்லாம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிதியை கேட்டால் மும்மொழி கொள்கையை மும்மொழி கொள்கையை முன் வச்சு பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு வீரமணி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வெளியே மாற்று மொழி தெரியாமல் போனால் திண்டாட வேண்டியதுதான். பக்கத்தில் இருக்கக்கூடிய யூபிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலும் அவர்கள் விருப்பப்படுகின்ற மொழி 3வது மொழி இதே தேசிய புதிய கல்விக் கொள்கை பாலிசியில் இன்றைக்கி இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த எஸ்எஸ்சியிலையும். நீ ஏன் 3வது மொழியை கற்றுத்தர மாட்டேங்கிறாய்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி திணிக்குதுன்னே வச்சுக்கோம். அவன் விருப்பப்பட்டான்னா படிக்கணும், இல்லைன்னா போகிறான் படிக்கலன்னு. அவனுடைய விருப்ப மொழின்னு தான் சொல்கிறோம். நீ ஏன் டைவெர்ட் பண்ண? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ முதல்ல கணக்கு கொடு. NEPயில் வாங்கின முதல் 2 தவணைக்கு கணக்கு கொடு. அந்த கணக்கு தப்பாக கொடுக்கறது காரணத்தினால தான் இந்த கேள்வி கேட்குற. எனவே புதிய ஆசிரியர்களை நியமனம் செய். புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்து நீ கணக்கு கொடுத்தால் உனக்கு 3-4வது தவணை இப்போதோ கொடுக்குறான். நீ ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு இல்லை, ஒப்பந்தம் போட்டு இல்லை, அதை பொய்ன்னு நீ சொல்கிற. இணையதளத்தில் உன்னுடைய அந்த லெட்டரை பார்த்து தான் நான் தேதியெல்லாம் சொன்னேன். இப்போ நீ மோசமானவன், ஏமாற்று பேர் வழி மக்களை திசை திருப்புகிறாய் என்பதற்கு அந்த கடிதம் ஒன்றே போதும். அதனால் மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கிறாங்கிற இந்த 10ஆம் பசிலித்தனமான கேள்விகளுக்கு இனி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு 6 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் சமஸ்கிருதம் அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தில் மொழியாக இருக்குது, அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. முதல்ல இந்தி இவருக்கு தெரியும்னு சொல்லி தான் உங்கள் தாத்தா கருணாநிதி உன்னை மத்திய அமைச்சர்களை சேர்த்தாங்க. இந்தி தெரியும்னு சொல்லி சேர்ந்தாள். நீ இந்தியை பற்றி பேசக்கூடாது. சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சரி, உங்கள் சித்தி, உங்கள் மாமா, உங்கள் மாமி, அத்தனை பேரும் இப்போ எல்லா கோயிலையும் போய் சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய 3000, 4000, 5000 ஆதியும் அந்தமும் இல்லாத மொழி. அத்தனை வேதங்களும் அதில் தான் இருக்குது. இன்றைக்கி கூட யுனெஸ்கோவினால் சயின்டிஃபிக் லாங்குவேஜ் என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட அங்கீகரித்த மொழி. நீங்கள் அதுக்கு கேரண்டி கொடுக்க வேண்டாம். 5 பேர் பேசினாலும் அதற்கு இருக்கும். 5 பேர் பேசினாலும் அதற்கு இருக்கும். தமிழுக்கு இருக்கிறதா என்று கேள். தமிழை வாழ வைத்தாயா என கேள். எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே தமிழை நான் கட்டாயம் பாடமாக்குவேன் என்று முயற்சி செய். டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆந்திராவிலும் அஸ்ஸாமிலும் தமிழை வளர்க்க முயற்சி செய். இந்தியா முழுவதும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் புலவர்களும் தமிழ் ஞானிகளும் தமிழ் யோகிகளும் எங்கெங்கெல்லாம் போனார்களோ அவர்களுக்கு அங்கே நினைவு சின்னங்களையும் ஆசிரமங்களையும் ஏற்படுத்தி தமிழை இந்தியா முழுவதும் வளர்ப்பதற்கு வழி செய். தமிழ்நாட்டிலே உனக்கு வளர்க்குறதுக்கு யோக்கியதில்லை. உன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பாடம் படிக்கிற மாணவனுக்கு தமிழ் பேச தெரியல, எழுத தெரியல, படிக்க தெரியல. தமிழை வளர்ப்பதற்கு யோக்கியதை இல்லாத நீங்கள் மற்ற லாங்குவேஜை பற்றி பேசாதீங்க. புதிய கல்விக் கொள்கையை பற்றி கொஞ்சம் நல்லா விரிவான தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.